இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ மாத்திரம் நான் போடுறதில்ல. அது ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர எந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிய வர எல்லா விஷயங்களையும் நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுபடி இன்னைக்கு வந்து படிக்கிற ஒரு விஷயந்தான் வீடியோவாக அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட வீடியோ அப்டேட் பண்ணும்போது அதுக்கு எப்பயுமே வந்து ஒரு எண்ட் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்கோ இல்லை நீங்கள் அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கோ, அந்த எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அது அந்த வேலைக்கோ இல்லை அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த படிப்புக்கோ அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னோட வீடியோ உடனுக்குடனே கிடைக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்டு இருக்காங்க இல்லை வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் தேராதூன். இது இந்த இந்த மிலிட்ரி காலேஜில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்சி குவாலிட்டியில் அதே மாதிரி நல்ல வெல் டிசிப்ளினாக படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது டிஎன்பிஎஸ்சி வழியாக நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ 7th படிச்சுட்டு இருக்கணும், இல்லை 7th முடிச்சவங்களா இருக்கணும், 11லேருந்து 13 வயசுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் இவங்க வந்து வச்சிருக்கிற கேட்டகரியா. வருஷத்துக்கு வந்து 2 தடவை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் நடத்துகிறாங்க. மேக்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜில் நடத்துகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். 8th-லேருந்து 12th வரைக்கும் உங்களால் படிக்க முடியும். ஸோ 2026 8th வந்து இந்த மிலிட்ரி காலேஜில் சேர்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 7th December 2025 நடக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு இவங்க குவாலிஃபைடு வெல் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும். அதுபடி 8th-லேருந்தே குழந்தைங்களை எடுத்து படிக்க வச்சு, அதே சமயத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ண வச்சு அவங்களுக்கு விருப்பப்பட்ட அவங்களுக்கு மிலிட்ரியில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்லேயோ இல்லை ஏர்ஃபோர்ஸ்லேயோ ஜாயின் பண்ணுற ஒரு வாய்ப்பையும் சர்வீஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பையும் தராங்க. ஸோ இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 2 தடவை என்ட்ரன்ஸ் நடக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கான என்ட்ரன்ஸ், அதாவது 2026 ஜாயின் பண்ணுறதுக்கான இந்த என்ட்ரன்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 7th December 2025 காலையில் ஒரு பேட்சும் மத்தியானம் ஒரு பேட்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே அட்டன் பண்ண முடியும். இது 2026 8th அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். ரொம்ப இந்த அப்ளிகேஷனும் சரி, இந்த புக்லெட்டு, அப்ளிகேஷன், ப்ராஸ்பெக்டஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா த ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ், காஹி காண்ட், தேராதூன், உத்தரகாண்ட், பின்கோட் நம்பர் 248003. ஸோ இந்த அட்ரஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரும் ஒரு டிமாண்ட் டிராஃப்டும் அனுப்பிச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும். இவங்களோட இந்த மிலிட்ரி காலேஜோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்தோ இல்லை ஃபோட்டோ காப்பி எடுத்தோ அப்ளை பண்ண முடியாது. அது டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரிஜினல் அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணும்போது மாத்திரம்தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற வாய்ப்பும் அதே மாதிரி அங்கே படிக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துக்கோங்க. டிமாண்ட் டிராஃப்ட் யார் பேரில் எடுக்கணும் அப்படின்னா தி கமாண்டன்ட் RIMC ஃபண்ட், ட்ராயி பிரான்ச் வந்து HDFC, பல்லுப்பூர் சவுக், தேராதூன், பேங்க் கோட் 1399 உத்தரகாண்ட். இதுக்கு பேயபிளான ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் SC/ST ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 550 rupeesக்கு டிமாண்ட் டிராஃப்ட் எடுங்க. SC/ST இல்லாமல் மற்ற கேட்டகிரியாக இருந்தால் 600 rupeesக்கு அந்த டிமாண்ட் டிராஃப்டை எடுங்க. இந்த டிமாண்ட் டிராஃப்டை எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து ஒரு லெட்டர், ஒரு கவர், அந்த டிமாண்ட் டிராஃப்டை வச்சு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க. அதில் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷனும் அந்த ப்ராஸ்பெக்டஸையும் கேட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு அது ரீச் ஆகிடும். ஸோ இந்த கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்டர் டிலேக்கெல்லாம் அவங்க பொறுப்பாக மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தால் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வாங்குறதுக்கும் அந்த மிலிட்ரி காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் உடனே ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி கவரில் அட்ரஸ் வந்து தி கமாண்டன்ட், ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ், கார்ஹி காண்ட், தேராதூன், உத்தரகாண்ட், பின்கோட் நம்பர் 248003 அப்படின்றத நல்லா பிளாக் லெட்டரில், நல்லா கேபிட்டல் லெட்டரில் எழுதிடுங்க. எழுதிட்டு
நீங்கள் இந்த டிமாண்ட் டிராஃப்ட் வச்சு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸ்க்கு இந்த பேரண்ட்டோட இந்த குழந்தையோட பேரண்ட்டோ இல்லை உங்கள் கார்டியனோ அங்கே நேரில் போயிட்டு நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரீஃபண்டு கிடையாது. இது நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். இது உங்கள் குழந்தை வந்து 11.5 இயர்ஸ்லேருந்து ஒரு 13 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஒன்றா 7th படிச்சுட்டு இருக்கணும், இல்லை 7th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, அதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ தமிழ்நாட்டில் வசிக்கணும். அதே மாதிரி அவங்க வந்துட்டு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி ரோட், பார்க் டவுன், சென்னை 600003 அப்படின்ற அந்த அட்ரஸ்க்கு நேரில் போயிடுங்க. அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு, அப்ளிகேஷன் வாங்கும்போது நீங்கள் போஸ்டரில் வாங்குவீங்க. பட் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அட்ரஸ்க்கு போயிடுங்க. என்னைக்கு அப்படின்னா 15th அக்டோபர் 2025 5:45 PM முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டிங்க அப்படின்னா 2026 8th ஜாயின் பண்ணுவாங்க உங்கள் குழந்தைங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி காலேஜில், ஒரு வெல் டிசிப்ளின் காலேஜில் ஸ்கூல் லெவல்லேருந்து படிக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா வளருவாங்க. அதே சமயத்தில் சிபிஎஸ்சி மாதிரி ஒரு ஹை குவாலிஃபைடு, ஹை ஸ்கில்டு, அதே மாதிரி நல்ல எஜுகேஷன் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.